ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி இந்த படம் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித்குமார் சார் நடிச்சிருக்காரு, அர்ஜுன் சார் நடிச்சிருக்காரு, த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் ரெஜினா மேம். இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக லவ் பண்ணி அஜித் சாரும் த்ரிஷா மேமும் சின்சியராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறமா வந்து த்ரிஷா மேம் அஜித் சார்கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால அஜித் சாரும் வந்து ஓகே உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் டைவர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கினதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ட்ரிப் உங்கள் வீட்டில் மட்டும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கிளம்புறதுக்கு ரெடியானப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் கூடவே இவங்க ரெண்டு போகிறாங்க. த்ரிஷா மேம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. ட்ராவல் பண்ணும்போது வந்து நடுவில் வந்து அர்ஜுன் சாரையும் ரெஜினா மேமையும் பார்ப்பாங்க. இவங்கள பார்த்ததுக்கப்புறம் இவங்கள நம்பி ட்ரக்கில் அஜித் சாரோட கார் ரிப்பேர் ஆனதால் ட்ரக்கில் இவருக்கு கூட அனுப்பிடுவாங்க. அனுப்பினதுக்கப்புறம் இவங்க காணோம், எங்கே போனாங்கன்னே தெரியாது. த்ரிஷா மேம் வந்து காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, அவங்கள யார் கிட்னாப் பண்ணாங்களா இல்லையா, அப்படி என்னதான் ஆச்சு கடைசியில் அப்படின்றது எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த விடாமுயற்சி அப்படின்ற படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு வரைக்கும் லவ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ட்ராவலிங் தேடுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லன் யார் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ வில்லன் யார் தான்ப்பா வில்லன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் ஒரு விஷயங்கள், அது நல்லா இருந்தது. அப்புறம் அஜித் சார் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் அடி வாங்கிட்டே இருப்பார். ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அஜித் சாரை வந்து பயங்கர மாசாக காட்டிட்டு இந்த பொடிப்பையெல்லாம் இவர் அடிக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் 20 மினிட்ஸில் இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 20 மினிட்ஸ் விட்டுட்டு மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வரையும் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்லேயே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மங்கத்தா அப்படின்ற ஒரு படம் வந்து இதே கேஸ்டிங்கில் வந்தது. நம்ம அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் பயங்கரமாக மோதிக்கிட்டாலும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இதாண்டா படம் அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இவங்களோட ஆக்டிங்கை பொறுத்தவரையும் வேறு லெவல் தான். அஜித் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு, கண்டிப்பாக இவரை பாராட்டி ஆகணும். அர்ஜுன் சார் வந்து இந்த வயசில் இந்த மனுஷன் என்னப்பா இப்படிலாம் உதைக்கிறாரு, இப்படிலாம் சண்டை போடுறாரு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் அர்ஜுன் சாரும் நடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ரெஜினா மேம், அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அவங்க ஒரு சைக்கோ சைக்கோவே மாறின மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். த்ரிஷா மேம் ஓகே, அவங்க ஆக்டிங் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா மேமை கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை கழட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் த்ரிஷா மேமை ட்ரோல் பண்ணின்னு இருக்காங்க இந்த படத்தை வச்சு. இந்த படத்தோட கதை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அவங்க அஜித் சாருக்கான மாஸ் சீன்ஸை வந்து வச்சுருக்கலாம். அதை வச்சுருந்தா இந்த படம் ஃபேன்ஸ் வேறு லெவலில் கொண்டாடி இருப்பாங்க. அதை மட்டும் இந்த படத்தில் நான் மிஸ் பண்ணுறேன். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அஜித் சாருக்காகவும் அர்ஜுன் சாருக்காகவும் கொஞ்சம் அந்த ஸ்டோரிக்காகவும் ப்ளஸ் வந்து இந்தியா தவிர அதர் கண்ட்ரிலேயே ஷூட் பண்ண ஒரு தமிழ் படங்கிறதாலையாவதும் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து ஹாஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இவங்க வந்து பெருசாக சீன்ஸ்லாம் வைக்கல. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 மினிட்ஸ் அந்த சீனில் மட்டும்தான் ஒரு அஜித் சாரை வந்து அப்படி இப்படி காட்டியிருக்காங்க. அதுவும் மாசாக விசில் அடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.